வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு பல பேருக்கு ஒரு கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் 1000ல் சம்பாதிக்கிற நாம எப்படி ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுன்னு அதுக்கான எந்த விதமான ட்ரையும் பண்ணாமலே இருப்போம். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், ஆனால் நம்மளால் 1,00,000 கூட சேமிக்க முடியல. நாம் எப்படி கோடீஸ்வரன் ஆகிறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தனாலையும் ஒரு கோடீஸ்வரன் ஆக முடியும். அதுக்கான ரூட் மேப் எங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணாலே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருனாலையும் ஒரு கோடீஸ்வரன் ஆக முடியும். வீடியோ பார்க்குற யார் வேணாலும் கோடீஸ்வரன் ஆக முடியுங்கிறதுக்காக 150 பேரோ 10 பேரோ மட்டுமே கிடையாது. 100 பேர் பார்க்குறீங்கன்னா 100 பேருமே ஒரு கோடீஸ்வரன் ஆக முடியும். அடுத்தடுத்த வீடியோஸில் வாரன் பஃபெட்டோ பில்கேட்ஸே எடுத்து அவங்க இந்த வழிமுறைகளெல்லாம் கடைப்பிடிச்சாங்க, இந்த வகையில் பணத்தை மல்டிபிள் பண்ணாங்க அப்படின்னு பாஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறதில்ல. ப்ரெசண்ட்டாகவும் ஃப்யூச்சர்லேயும் எதுவும் ஐடியாஸ் வந்தாலோ இல்லை ப்ராப்ளம்ஸ் வந்தாலோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக லைவாக உங்களுக்கு ஒவ்வொன்றும் எக்ஸாம்பிளோடு நாங்கள் எடுத்து காட்டணும்னு நினைக்கிறோம். அதுக்காக குமார்னு ஒரு கேரக்டரை வச்சுப்போம். குமார் இப்போ தான் காலேஜ் முடித்த ஃப்ரெஷர். வெறும் 12,000 சம்பளத்துக்காக வேலைக்கு போகிறார். ஆனால் அவருக்கு சிக்கனமாக வாழ்க்கையை வாழணுங்கிறத எந்த விருப்பமும் இல்லை. வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கணுங்கிறத அவரோட மைண்ட் செட். பட் அவர் 12,000 சம்பளம் வாங்கினாலும் அதில் 10,000 அவர் நல்லா செலவு பண்ணிவிட்டு மீதி 2,000 அவர் சேமிப்பாக எடுத்து வைக்கிறார். அவர் இப்போ என்ஜாய் பண்ணுறதுக்காக பின்னாடி அவர் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்போ வீடியோ பார்க்குற பல பேர் நினைக்கலாம், இந்த 2,000 என்ன மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னு. ஆனால் இந்த 2,000 எவ்வளோ பெரிய மேஜிக்னா பண்ணுதுங்கிறத நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்பீங்க. இந்த 2,000 எப்படின்னா மல்டிபிள் ஆகுதுங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவரோட 2,000 எப்படின்னா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்படின்னா சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறோம். இதில் சில பேர் யோசிப்பீங்க, ஒன் டே மிராக்கிள் என் லைஃப் சேஞ்ச் ஆயிரும், ஏதாச்சும் லாட்டரி டிக்கெட்டில் நான் வின் பண்ணிடுவேன், இல்லை ஏதாச்சும் பெட்டிங் ஆப்பில் நான் மிகப்பெரிய அமௌண்ட்டு வின் பண்ணி ஒரே நாளில் செட்டில் ஆயிடுவேன். பட் ரியாலிட்டி என்னென்னா, இந்த மாதிரி ஒன் டே மிராக்கிளில் மில்லியனர் ஆனதில் 80% மேலே அந்த மிராக்கிள் டேக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை விட மோசமான நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க. அது ஏன்னா அவங்களுக்கு பணத்து மேலே இருந்த ஐடியாலஜி தான். சரியான புரிதல் இல்லாதனால முன்னாடி இருந்ததோட மோசமான நிலைக்கு அவங்க போனாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக இந்த மாதிரி நிலைமையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அப்படியே ஒன் டே மிராக்கிள் உங்கள் லைஃப்பில் நடக்கலை, அந்த கோடியில் ஒருத்தன் நீங்கள் இல்லாமல் இருந்தாலும் எங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச அமௌண்ட்டு அந்த ஒன் டே மிராக்கிளோட மிகப்பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். அதனால் அந்த ஒன் டே மிராக்கிள் உங்கள் லைஃப்பில் நடக்காட்டியும் மிகப்பெரிய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வராது. நீங்கள் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்கள் பேலன்ஸ் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணி கொண்டு போகும். பணத்தை பற்றின சரியான புரிதல் இருந்தால் யார் வேணாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம். பணத்தை பற்றின சரியான புரிதல் இல்லாட்டி கடைசி வரைக்கும் நம்ம பணத்துக்காக வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். சரியான புரிதலோட பணத்தை நமக்காக வேலை பார்க்க வச்சா பணத்துக்காக எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கிற நிலமை நமக்கு இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.